எல்லோருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம கஸ்டமர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட ஓவர் டியூவ வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓவர் டியூ அமௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம பில் பண்ணுவோம். ஸோ அத பில்லிங் லெவல்ல எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது? அது எப்படி நம்ம ஓவர் டியூஸ் அமௌண்ட் இருந்தா அந்த பில்லிங்க ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ டேலில ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்பெசிஃபை பீரியட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிரெடிட் பீரியட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிள் 30 டேஸ் ஆர் 45 டேஸ் வந்து இவங்களுக்கு கிரெடிட் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாங்க. இன்கேஸ் கிரெடிட் பீரியட் குடுத்தாலுமே டேலி என்ன பண்ணிரும் அப்படின்னா, இப்போ வந்து 30 நாள் குடுத்துருக்கிறோங்க. அவங்க 30 நாளைக்கு மேல வந்து ஓவர்டியூ ஆயிருச்சு. ஸோ அடுத்த தடவ அவங்க என்ன பண்றாங்க, மெட்டீரியல் திருப்பி கேட்கறாங்க. நம்ம சேல் இன்வாய்ஸ் போடுறோம். அப்போ டேலி என்ன பண்ணும்னா, இன்டிமேட் பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்க கிரெடிட் பீரியட தாண்டிட்டாங்க அப்படின்னு தான் இன்டிமேட் பண்ணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, என்டர் குடுத்துட்டு, ஸோ அத அக்செப்ட் பண்ணி அடுத்த பில்லிங் போட்டு சேவ் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் வந்து நம்ம பில் பண்ணலாங்க. அப்ப என்ன ஆகும்? ஓவர்டியூ வந்து பாத்தீங்கன்னா, ரூ. 50,000 குடுக்க வேண்டிய இருக்கிற இடத்துல, திருப்பி நம்ம ஒரு 20,000க்கு பில் போடுறோம்னா, உங்களுக்கு வந்து எக்ஸஸா வந்து 20,000 வந்து ஓவர்டியூ எக்ஸஸ் ஆகுமே தவிர, அந்த ரூ. 50,000 நம்ம கலெக்ட் பண்ணாம, திருப்பி திருப்பி நம்ம பில் போட்டே தான் இருப்போம். ஓவர்டியூ அதிகமாயிட்டே தான் இருக்குங்க. அத வந்து எப்படி நம்ம வந்து டேலில மேனேஜ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. அதுக்கு வந்து டேலில ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, கிரெடிட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த கிரெடிட் லிமிட்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பில்லிங் லெவல்லயே அந்த சேல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இது யாருக்கு ரொம்பவே நம்மளுக்கு யூஸ் ஆகும் இருக்கும்னா, எம்டி இந்த மாரி மே மே மேனேஜர் மேனேஜிங் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நாலேட்ஜ் இல்லாம அவங்களுக்கு வந்து நம்ம பில்லிங்ல இருக்கிறவங்க வந்து என்ட்ரி போட முடியாதுங்க. ஸோ நம்ம கிரெடிட் லிமிட் ஆப்ஷன் குடுத்துட்டோம்னா, நம்மளோட நாலேட்ஜ் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகாதுங்க. ஸோ இப்ப எப்படி நம்ம அத வந்து டேலில நம்ம எனேபிள் பண்ணி அத எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் போய்க்கிறோம். லெட்ஜர். ஸோ இப்போ நான் ராஜ் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கஸ்டமரோட லெட்ஜர் கிரியேட் பண்றேன். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் குடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, F12 கான்ஃபிகரேஷன்ஸ்ல முதல்ல மெயின்டெனன்ஸ் பில் பை பில்ல எஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. என்னன்னா ப்ரொவைட் கிரெடிட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்க எஸ் குடுத்துட்டு நான் அப்படியே கண்ட்ரோல் ஏ குடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இது வந்து யூசுவலா கிரெடிட் பீரியட் குடுக்குறதுங்க. 30 டேஸ் 45 டேஸ் குடுக்குறது. இது குடுத்துட்டோம்னா டேலி வந்து உங்களுக்கு நம்மளுக்கு பில்லிங்க்கு அலோவ் பண்ணிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து லிமிட் குடுத்துடலாங்க. அதாவது வேல்யூவா குடுத்துடலாம். ரூ. 50,000 மேல போச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பில் பண்ணக்கூடாது. இவங்களோட லிமிட் அப்படிங்கிறது 50,000 தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 50,000க்கு மேல இவங்களுக்கு நம்ம என்ட்ரி போடுறோம், சேல்ஸ் இன்வாய்ஸ் போகுதுன்னா, அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது, பிளாக் பண்ணிருங்க அந்த இடத்துலயே. ஸோ அப்போ என்ன என்ன ஆகும் அப்படின்னா, பில்லிங்ல இருக்கிறவங்க அவங்களால பில் பண்ண முடியாது. நம்ம ஹையர் அபிஷியல்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நாலேஜ் கொண்டு வந்து அவங்க கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எக்ஸஸ் பண்ணி பில் பண்ண முடியுங்க. ஸோ இதனால நம்ம ஓவர் டியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சேராம ஈஸியா பிளாக் பண்ண முடியுங்க. இப்போ ரெண்டாவது இந்த இடத்துல கிரெடிட் லிமிட் கொடுத்துட்டோம், 50,000 கொடுத்துட்டோம். கீழே இன்னொரு ஆப்ஷன் கேக்குதுங்க, ஓவர் டியூ கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து கிரெடிட் லிமிட் தாண்டிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு செக் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் டேட்ல ஒரு செக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த போஸ்ட் டேட்டட் செக் வந்து நம்ம என்ட்ரி போட்டாலுமே வந்து டேலி அடுத்த இன்வைஸ் சேல்ஸ் இன்வைஸ் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணுங்க. அதனால இந்த ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் அவங்க போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்தாலுமே கரெக்டா வந்து அந்த டேட்ல வந்து கிளியர் ஆயிருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எஸ் பண்ணிக்கலாங்க. இல்ல போஸ்ட் டேட்டட் செக் கொடுத்தா கிளியர் ஆகாது, கரண்ட் டேட்ல கொடுத்து கிளியர் ஆனா மட்டும்தான் வந்து இவங்க வந்து சேல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க. இப்போதைக்கு நான் நோ கொடுக்குறேங்க. நோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் அப்படியே சேவ் பண்றேன். பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து வைக்க போறோங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், F12ல 1 ஏப்ரல் 2024ல போயிட்டு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வைக்கிறேன். ராஜ் அண்ட் கோக்கு சேல்ஸ் லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு சேல்ஸ் லெட்ஜர் ஒன்று நான் கிரியேட் பண்றேங்க. எஸ் ஜிஎஸ்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சாம்பிள் என்ட்ரிக்காக நம்ம பண்றோம். ஃபேப்ரிக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஒரு 10 கிலோ என்ட்ரி போட்டுக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்து
என்ன பண்றேன் அப்படின்னா நியூ ரெஃபரன்ஸ் வச்சு நான் சேவ் பண்றேன். இப்போ இந்த ஒரு பில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 50,000 தாண்டிடுச்சுங்க. இப்போ நான் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெட்ஜர் அப்படிங்கிற ரிப்போர்ட்குள்ள போயிட்டு ராஜ் அண்ட் கோக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க இப்போ இந்த ஒரு பில்லே வந்து பாத்தீங்கன்னா 50,000 தாண்டிட்டாங்க. 50,000 நம்ம போட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டாவது இன்னொரு என்ட்ரி ஒன்று போட போறேங்க இவங்களுக்கு. செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல போட்டிருக்கோம். நான் அதே தேதியில வந்து ராஜ் அண்ட் கோக்கு இன்னொரு பில் ஒன்று போடுறேங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் 5 பீசஸ் கொடுக்குறேன். 100 ரூபா தான் கொடுக்குறேங்க. ஸோ 500 ரூபா தான் பில் போட போறோம். என்னாச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த எரர் வருதுங்க. ஸோ கிரெடிட் லிமிட் இவங்களுக்கு எவ்வளவுங்க 50,000. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது 50,000 தாண்டுது. கரண்ட் பீரியட் எவ்வளவு, கரண்ட் அமௌண்ட் எவ்வளவு வருதுங்க 50,500 ரூபா வருது அப்படின்ட்டு டேலி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிரும். ஸோ இது இன்டிமேட் பண்றது மட்டும் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இன்வைஸை நம்மளால சேவ் பண்ணவே முடியாதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இன்வைஸை நம்மளால சேவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், பில்லிங்ல இருக்கிறவங்கனால இந்த இன்வைஸ் சேவ் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட நாலேஜுக்கு அது வந்துடும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரியும், ஓகே இவங்க வந்து நல்ல கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, ஓகே இவங்களுக்கு இந்த தடவை பில் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பில் போட்டு கொடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஆப்ஷன் போஸ்ட் டேட்டட் இந்த மாதிரி ஏதாவது செக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த போஸ்ட் டேட்டட் டேட்டை என்ட்ரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வைஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறோம், அதனால வந்து அது பிளாக் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டாவது என்ன சொன்னேன், ஓவர்டியூஸ் வந்து இன்கேஸ் ஓவர்டியூ ஆனாலுமே போஸ்ட் டேட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்டருக்குள்ள போய்க்கிறேன், லெஜர் ஆல்டருக்குள்ள போயிட்டு 50,000 ரூபாய் லிமிட் கொடுத்துருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஒரு ஆப்ஷன் நான் பேசணும், ஓவர்டியூ கிரெடிட் லிமிட் யூசிங் போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன். அப்போ போஸ்ட் டேட்டட் டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த லிமிட்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் நான் எஸ் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிடுறேன், ஒரு சேவ் பண்ணிடுறேங்க. சேவ் பண்ணிட்டு எஸ் நான் வெளியே வந்துட்டு இன்னொரு என்ட்ரி ஒன்று வைக்கிறேங்க. ஸோ என்ன என்ட்ரி வைக்க போறேன் அப்படின்னா ரிசிப்ட் என்ட்ரி ஒன்று வந்து வைக்க போறேங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 1/5 வைக்க போறேன். பேங்க்ல என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு போஸ்ட் டேட்டட் செக் வந்து கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. போஸ்ட் டேட்டட் செக் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க, ஒரு 25,000 கொடுத்துட்றாங்க. எகென்ஸ்ட் இந்த 50,000 எகென்ஸ்டா கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல நார்மலா ரெகுலர் என்ட்ரியாஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் டி இந்த ஆப்ஷன் இல்லைன்னா போஸ்ட் டேட்டட் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்ன ஆகும், ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் அப்படிங்கிறத மாறிக்குங்க. ஸோ அப்ப இது என்ன ஆகும், நம்மளோட கரண்ட்ல இருக்கிற பீரியட்ல இருந்து போஸ்ட் டேட்டடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் வந்துருங்க. ஸோ இதை அப்படியே நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வைக்க போறேன். இப்போ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 25,000 தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, எனேபிள் பண்ணியாச்சுங்க. போஸ்ட் டேட்டட் என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணுன்னு சொல்லி டேலியில நம்ம வந்து லெஜர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி வைக்க போறேன். டேட் சேம் அதே தேதிங்க. இப்போ நான் எஜுகேஷன் மோட்ல இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்துக்கிறேன். ராஜ் அன்கோ எகன் சேல்ஸுங்க. இந்த தடவை என்ன பண்றாங்க, யான் வாங்குறாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இதை அலோவ் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியாச்சு, போஸ்ட் டேட்டட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 25,000 வாங்கி இருக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்ணிருச்சு டேலி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் என்ட்ரி இருக்கிறதுனால அலோவ் பண்ணிருச்சு. நம்ம போஸ்ட் டேட்டட் இருக்கிற என்ட்ரி இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணின்னு சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சு, போஸ்ட் டேட்டட் என்ட்ரி ரிசிப்ட் வச்சிருக்கிறதுனால அலோவ் பண்ணிச்சுங்க. இல்ல போஸ்ட் டேட்டட் என்ட்ரி வந்து நம்ம ரிசிப்ட் வச்சாலும் அலோவ் பண்ணக்கூடாது. 50,000 50,000 தான் போஸ்ட் டேட்டட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அப்படின்னா நீங்க இந்த இடத்துல நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 50,000 தாண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலி வந்து அலோவ் பண்ணாதீங்க. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரெடிட் பீரியட்ல தான் அமௌண்ட் கொடுத்துட்டு இருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரில நம்ம எஸ் கொடுப்போம். ஸோ அதை என்ன பண்ணும், செக் பண்ணி பார்த்துட்டு இன்டிமேட் பண்ணுமே தவிர
என்ட்ரியை சேவ் பண்ணும்போது அதை என்ன பண்ணி அலோவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கிரெடிட் லிமிட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பில்லிங்ல வந்து அந்த ஓவர் டியூஸ் இருக்கிற பார்ட்டிஸை வந்து ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட நாலேஜ் இல்லாம பில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரா நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.